வளர்ச்சியும் வெற்றியும் பெறப்போகும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த மே மாத சிறப்பு பலாபலன்கள். இந்த மாதத்தில் ரொம்ப முக்கிய பலாபலன்கள் இருக்குது. ஏன்னா 2 பயிற்சி இருக்குது. ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று ராகு கேது பயிற்சி இந்த மாதத்தில் நடக்க போகுது. உங்கள் ராசியில் அஷ்டமத்தில் இருந்த குரு பகவான் 9க்கு வரார், அதை பற்றி பார்க்க போகிறோம். விரயத்தில் இருந்த கேது பகவான் லாபத்துக்கு வரார். இதோட மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது, என்னென்னு பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக சேனலை பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குரு பார்வை வந்தாச்சு, தொட்டதெல்லாம் துலங்க போகுது, தடைகள் எல்லாம் விலக போகுதுங்க. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நோட்டில் ஆரம்பிப்போம். ஏன்னா நடக்க போகிறது பாசிட்டிவான விஷயம் இல்லையா. இந்த மாதத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் சூரியன் 14ஆதிபதி 7இல் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ லாப நோக்கமான சிந்தனைகள், அதிகார பலங்கள், பெரிய அதிகாரிகள் சந்திப்பு எல்லாம் உண்டு. ரைட், ஒவ்வொரு டாப்பிக்காக பிரித்து பார்ப்போம். திருமணம், வேலை, குழந்தை பிறப்பு, தொழில் எப்படி இருக்குது, வருமான ரீதியாக பார்ப்போம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம், உங்களுக்கு உங்கள் ராசியின் 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி அவர் உங்கள் ராசிக்கு 10இல் கேந்திர நீச்சவங்க ராஜயோகம் பெரும் தன்மையில் இருக்கிறார். பணம், திருமணம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி வந்து அப்படியே பூஸ்டப் ஆயிரும். கடைசி நேரத்தில் தோனி 6 அடிக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகத்துக்கு மதிப்பே அதுதான். அப்போ திருமண யோகம் உண்டு, திருமண காலகட்டம் வந்தாச்சு, திருமணம் கைகூடும் நிலைமை உண்டு. ஆண் பெண் இருவருக்கும் மனதுக்கு பிடித்த செல்வ நிலை அதிகரிக்கிற மாதிரி, திருமணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகிற மாதிரி, அது பெண்களுக்கு சொல்லணும். ஆண்கள் வேலைக்கு போய் தானே ஆகணும். அப்போ வளர்ச்சி ரீதியாக அமைப்பு உண்டு. இப்போ திருமண யோகம், இந்த திருமணம் பார்க்கும்போது கொஞ்சம் வேகப்படுத்திக்காங்க. உங்கள் ராசிக்கு நல்லா இருக்குது. அக்டோபர் வரைக்கும் நல்ல நேரம். அப்போ இப்போ பேச்சுவார்த்தைகள் பேசக்கூடியது. இப்போ ஜாதகங்கள்லாம் இப்போ தான் செட் ஆகிற மாதிரி இருக்குது. செவ்வாயும் உங்கள் ராசியை பார்க்குறார், 7ஆம் அதிபதியும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார் 4 இருந்து. அப்போ வரன் உங்களை நோக்கி வருகிற கால சூழ்நிலை நீங்கள் பாருங்கள். இது நல்ல வரனாக இருக்கும். கூடி சீக்கிரம் முடிக்க வேண்டியிருக்கு. பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜாதகம், நட்சத்திர பொருத்தம் பார்க்குறது மட்டும், ஜாதகம் கட்ட பொருத்தங்கள், தசாபுத்தி, மற்ற ரீதியான அம்சம் பார்த்துக்காங்க. ரைட். இப்போ ஆல்ரெடி கணவன் மனைவி சண்டையாக இருக்கிறவங்களுக்கு என்ன பார்ப்போம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேர வாய்ப்புண்டு, பிரிந்த பார்ட்னர்ஷிப் ஒன்று சேர வாய்ப்புண்டு. நிறைய பேர் சண்டை கட்டிட்டு வேணும், வெறும் எடுத்தோன்னே டைவர்ஸு, அது என்னென்னு தெரில. இன்றைக்கி டைவர்ஸு ட்ரைவர்ஸ் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இவங்களுக்கு உண்மையாகவே பிரச்சனை இருந்தால் தான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லைன்னா வெயிட் பண்ணி காலத்தை தாழ்த்துறது, ஒரு சில பரிகாரங்கள் கொடுக்கறது. போன வருடமாக ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு இப்படி தான் கேட்டாங்க, டைவர்ஸ் வருது. நான் ஒரு 2 மாதம் கழித்து வாங்கின 2 கோயில் அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் வரல. அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 12ஆவது மாதம் 13ஆவது மாதம் அதுலேருந்து ஒரு வருஷம் கழித்து வந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? டெலிவரிக்கு டேட்டு கேட்டு வந்தாங்க. அப்போ டைவர்ஸ் வேணும்னு கேட்டவங்க 2 மாதத்தில் திருப்பி இணைந்து இன்ப சுற்றுலாலாம் போய் டெலிவரிக்கு டேட்டு கேட்டாங்க வந்தாங்க. புரியுதுங்களா? அவசர முடிவு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அப்படி தாங்க இருக்கும். சந்திராஷ்டிரம் வந்தாலே 2 நாள் ஒரு மாதிரி இருக்குது. நேரங்காலம் சரியில்லைன்னா ஒரு மாதம் தாண்ட மாட்டோம். அந்த ஒரு மாதத்தில் அவசரப்பட்டு வெயிட் பண்ணாலே நடந்திருக்கும். அப்போ பிரிந்த உறவுகள் சேர வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பொறுமையாக சேர்றது வழியாக பாருங்கள். வேலை 6ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கார். 4-5 வேலையில் பதவி யோகம் உண்டு. ராசி குரு பதவி யோகம் உண்டு. எதிரிகள் விலகுவார்கள், தொந்தரவு கொடுத்தவங்க விலக போகிறாங்க. மனசுக்கு நிறைவாக இருக்க போது புதுசாக கற்றுக்கிற ஆப்ஷன் வந்தாச்சு. புதுசாக ஆல்ரெடி ஹையஸ்ட் பொசிஷன் திருப்பி கற்றுக்கவும் போகிறீங்க. இந்த நேரத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிடுவார். மேனேஜர் அடுத்த பதவிக்கு போயிடுவார். இப்போ ஒருத்தர் ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு சொன்னேன், சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர்வைசர் வந்தார். நீங்கள் தாங்க அடுத்ததுக்கு, ஏங்க சூப்பர்வைசர் எப்படிங்க நீங்கள் சூப்பராக வருங்க அப்படின்னேன். அவருக்கு அடுத்த 2-3 பிரான்ச்சஸ்க்கு இவர் ஹெட்டாக போட்டு இவருக்கெல்லாம் மற்றவங்க ரிப்போர்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு 3-4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டுருக்கார். அப்புறம் வரும்போது சொன்னார், சார் ஃபுல் கடையும் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ உட்காந்த இடத்துல வேலை சிசிடிவிலே பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ தான் அவருக்கு நடந்திருக்குது. அப்போ அது இந்த நட்சத்திர பாதங்கள் ரீதியாக பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு இந்த ராசிக்கு நடக்கும். அப்போ உங்களுக்கு அடுத்த படிநிலை இருக்குது. அதுக்கு கொஞ்சம் முயற்சிகள் செய்துங்க. ஜாதக ஒளி ஒத்து வந்தால் இன்னும் சூப்பராகிடும். ரைட்.
இப்போ மைண்டு ஃபுல்லும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பார்த்து பேச வேண்டும். அவசர முடிவுகள் வேண்டாம். சொத்து சம்மந்தப்பட்டதுக்கு இடம், வீடு, கடன் இதை வாங்கணும். இதே தான், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும். இந்த ஒரு சில ராசிகள் சொல்லியிருப்பேன். இதில் அவங்க 4-5 ராசி இருக்குது. இடம், வீடு, வண்டி அது என்னன்னே தெரில. இந்த கால சூழ்நிலை ஃபுல்லும் மைண்டு இதே தான் கேள்வி. நாங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். என்னங்க சொத்து பற்றியே கேட்டுருக்காங்க எல்லாம் சொல்லேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதெல்லாம் சொன்னால் கூட இல்லைங்க வேணுங்க உங்களுக்கு அமைப்பு இல்லைன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், ஒய்ஃப் பேரில் போட்டு பண்ணலாமா, அவங்க மிஸ்ஸஸ்க்கு அவங்க இல்லைன்னா குழந்தை பேரில் போட்டு பண்ணலாமா, குழந்தை 18 ஆகலைங்க, இல்லைங்க அவங்களுக்கு மொத்தம் சொத்து வாங்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு சிலருக்கு வேணான்னு சொல்லி பரிகாரம் கொடுத்து ஸ்டாப் பண்ணதும் உண்டு. கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்களுக்கு மனைவி பேரில் வேறு பேரில் போட்டு பண்ணலாம். அப்போ கொஞ்சம் சொத்து சுகங்கள் பார்க்க வேண்டிய கொஞ்சம் மைண்டில் வரும். அதை பாருங்கள். ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இப்போ தான் ப்ராப்பர்ட்டி வந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்ட வேண்டிய காலகட்டம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து வாங்கக்கூடியது. ஆல்ரெடி சொந்த வீடு இருந்தால் வாடகைக்கு வீடு போவாங்க. ஆல்ரெடி வாடகைக்கு வீட்டில் இருக்கவங்க வேறு வீடு மாற்றுவாங்க. வாடகைக்கு வீடு, ஒத்திகை வீடு, சின்ன வீடாக இருந்தால் பெரிய வீடாக பார்த்து பிடிச்சிப்பாங்க. இது ஏன் அப்படின்னா, பெரிய வீடாக போகுதுன்னா ஒன்று திருமணம் ஆகிறனால பெரிய வீடு பார்க்கணும்னு தோணும். குழந்தை பிறக்க போகுது அதனால் இல்லை பெரிய வீடு பார்க்க தோணும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரப்போகுது அதனால் நடக்கும். இல்லை குழந்தைகள்லாம் பெரியவங்களாகிட்டாங்க, பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, இந்த மாதிரி ஆக மொத்தம் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சியின் காரணமாக ஒரு வீடு பார்க்க வேண்டிய வந்திருக்கு. எப்படி கனெக்ட் பண்ணுறாரு பாருங்கள் இறைவன். சரி, அப்போ ஒவ்வொரு ஜாதக ரீதியாக இண்டிவிஜுவல் டிசிஷன் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டைம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டிவோ ஃபேமிலி ரீதியாகவோ ஒரு ஜாதகமாக பார்த்துக்கிறது பெட்டருங்க. ஏன்னா பணம் சம்பாதிக்கிற காலத்து சாதாரண விஷயம் இல்லை. சிறு பணமும் சேர்க்க வேண்டிய இருக்குது. அதனால் சிறுக கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இப்போ திடீர்னு துலாம் ராசிக்கு என்ன மைண்டில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது 5ல் ராகு வந்துருச்சா, ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன், லாட்ரி பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு அப்படி வந்து நிற்கும். அமைப்பு தெரிஞ்சால் பண்ணணும். அதையும் சொல்லிடுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரைட்டு. இந்த ஷேர் மார்க்கெட்டு, கேம் விளையாடுறது இதெல்லாம் மைண்டு போகும். அது இப்போ தேவையற்றது. அது இல்லாமல் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாலே பெட்டராக இருக்கும். ரைட். பிஸ்னஸ் பற்றி பேசுவோம். பிஸ்னஸ் 10ஆம் அதிபதி குருவார். பிஸ்னஸை சூப்பராக டெவலப் பண்ணலாம். பிஸ்னஸ் தகவல் பப்ளிசிட்டி, நோட்டீஸ் அடிக்கிறது, ஆன்லைனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, ஃபோன் நம்பர் புதுசு வாங்குறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. விளம்பர பலகைகள் பிஸ்னஸில் வளர்ச்சியான காலகட்டங்கள். அது அபிவிருத்தமாக பண்ணுங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட வேலையாட்களை போட தோணும். தனியாக செஞ்சுட்டு போகிற வேலையாட்கள் போடுவார். அதில் வேலையாட்கள் போட்டவர் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பிரான்ச்சை பற்றி பேசுவார். உங்களுக்கு 11ஆம் இடத்த கேது இருக்கிறது, லாபக்கேதுவாக மாறும். புது நபர்கள், வெளிநாட்டு பணங்கள், வெளியூர் பணங்கள் வருகிறது. உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்க போகுதுங்க. இப்போ ஒரு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரிங்க சினிமாவில் ஒரு பாப்புலரான ஒரு இது கிடைக்க போது ஓடிடி ஜாத ரீதியாக ஓடிடியில் கிடைக்கும், வேறு லாங்குவேஜ் கிடைக்கும்னு அந்த மாதிரிலாம் சொல்லலாம். அப்போ உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி ஆகிற யோகம் உண்டு. யூடியூப் இந்த மாதிரி. அப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் கொஞ்சம் தொடர்புபடுத்த வேண்டிய வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் வளர்ச்சியான சூழ்நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. ரைட். அப்போ ஹெல்த் வைஸ் இதை ரொம்ப பார்க்கணும். ஹெல்த் வைஸ் இப்போ 6ஆம் இடத்துல சனி சுக்கிரனா, உணவு பழக்க வழக்கம் கவனம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிடல, கடையில் வாங்கி சாப்பிட்டேன், ஆன் பண்ணி ஆர்டர் டைம் வேலை பிஸியாக இருந்தது, ஆர்டர் போட்டு சாப்பிட்டேன், ஆக மொத்தம் வீட்டில் சமைக்கலையா அப்படின்னு கேட்கலாம். கேட்டேன், நேற்று சாப்பிட்டேன். நேற்று ஒருத்தர் கேட்டேன், மாதிரி வீட்டில் அதிகமாக சாப்பிடுங்க, வெளியே சாப்பிட வேண்டானே, நான் மாவு பாக்கெட்டாக வாங்குறது, நேற்று தான் பீஸா சாப்பிட்டோம், அதுக்கு முன்னாடி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலி அவங்களுக்கு ரீசன் இருக்கும், அந்த கால சூழ்நிலை எப்படி இருக்குது. அதனால் இந்த ஹெல்த் வைஸ் பார்த்துக்கங்க. ஒரு பிராண்டடான ஹோட்டல் இல்லைன்னா உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி ஒத்துக்கிற ஹோட்டல் அது மாதிரி பார்த்துக்கங்க. இது ரொம்ப முக்கியம். சரி, ஒரு சில பரிகாரங்கள் பண்ணிட்டால் ரொம்ப பெட்டராக இருக்குங்க. உங்களுக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறந்தது. அப்புறம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய நிறைய விஷயங்கள், சந்தோஷம், பப்ளிசிட்டி, குழந்தை பாக்கியம், திருமண யோகங்கள், வளர்ச்சி உண்டு. இதில் வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணங்கள் உண்டு. அந்நியர்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டு. இதெல்லாம் சொல்லிட்டே போகலாம். ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் டயபெட்டிக் வராமல் பார்த்துக்கணும், வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு வராமல் பார்த்துக்கணும். இது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒரு சிலருக்கு மற்ற அந்த கேன்சர், ஹார்ட் அட்டாக்லாம் பார்த்தா மற்ற ரீதியாக ஜாதக ரீதியாக பார்க்கணும். பொதுவாக கோச்சாரத்தில் மட்டும் சொல்ல முடியாது. கோச்சாரத்தில் பார்த்துக்கங்கன்னு சொல்லுவோம். மற்ற ஜாதகம் சப்போர்ட் பண்ணால் தான் அதாக இருக்கும். ரைட். இப்போ ராசி எண்களாக நீங்கள் 3. இப்போ இந்த சம்மரெலாம் இந்த ராசிக்கு சொல்கிறோம்னா டெம்பரவரி, இது லைஃப் லாங் கிடையாது.
3 பார்த்திங்கன்னா துலாம் ராசி கொடுக்க மாட்டேன். இப்போ 3ஆம் அதிபதி 9லிருந்து பார்க்கறனால கொடுக்குறது. அப்போ 3 7 அடுத்தது 3 7 அப்புறம் 1ஆம் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சியை கொடுக்கும். ரைட். இதை தவிர வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக அப்பாயின்மெண்ட் வேணால் தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.